வணக்கம். நான் கோமதி ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, நெக் பெயினுக்கு என்ன பொசிஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். சிலருக்கு பில்லோஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட் இருக்கும். ஸோ நெக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைன் நம்ம ஒரு லேசான மூமெண்ட் அதிகமாக கொடுத்தா கூட ஹோல் ஸ்பைனையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பில்லோஸ் அந்த ஸ்பைனை நேராக இருக்கக்கூடிய அளவில் தான் நம்ம பில்லோஸ் வைக்கணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு பில்லோ இல்லை 2-3 பில்லோஸ் அது வச்சு படுக்கிறது இதெல்லாம் ரொம்பவே முதுகு தண்டை பாதிக்கும். நமக்கு இருக்கிற நெக் ப்ராப்ளம் பெயின் ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பில்லோஸ் வச்சு படுக்கிறது நம்ம ரொம்ப தவறான ஒரு முறை. இதை நீங்கள் தவிர்க்கணும். இதை தவிர்க்கும் பொழுது உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கக்கூடிய பில்லோஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம நேராக படுக்கும்போது கழுத்தில் ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் தான் நம்ம பில்லோ யூஸ் பண்ணணும். அதை விட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது முதுகு தண்டு முழுசும் அந்த ஆங்கிள் மாறுறதுனால இன்னும் அந்த பெயின் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெக்கு கீழே ஒரு பில்லோ, பேக்கு கீழேயும் அந்த லம்பார் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே ஒரு குழி மாதிரி இருக்கும், அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு டவல் ஒரு பில்லோ, முட்டிக்கு கீழே ஒரு பில்லோ, இந்த மாதிரி பொசிஷன் வச்சு நம்ம படுக்கும்போது கண்டிப்பாக இந்த நெக் பெயினை நம்ம தவிர்க்க முடியும். நீங்கள் ரொம்ப அதிகமாக நெக்குக்கு பில்லோ வச்சு படுக்கும்போது அது முதுகு தண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முழு ஸ்பைனையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால பேக் பெயினும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம படுக்கும்பொழுது முதுகு தண்டு நேராக இருக்கக்கூடிய பொசிஷனையும் அந்த பில்லோஸையும் நம்ம வச்சு படுக்கணும். இந்த முதல் படத்தில் இருக்கிற மாதிரி முதுகு தண்டு பாருங்கள் நேராக இருக்கணும். கடைசி கீழே இருக்கிற 2 படத்தில் இருக்கிறது போல் கொஞ்சம் பில்லோஸ் அதிகப்படுத்தும் போது பாருங்கள் முதுகு தண்டு முழுசுமே டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் தலைக்கு எந்த அளவுக்கு அந்த உங்கள் வளைவு இருக்கோ அந்த அளவில் உள்ள பில்லோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக பேக் பெயின் மட்டும் இல்லாமல் நெக் பெயின் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம நேராக படுக்கும்போது இந்த மாதிரி நம்ம நெக்கும் ஸ்பைனும் நேராக இருக்கணும். ஸோ அந்த நெக்கில் பார்த்திங்கன்னா அந்த குழி மாதிரி இருக்கக்கூடிய பில்லோஸ், இதுக்கு பேர் சர்வைக்கல் பில்லோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கழுத்துக்கு ஏற்ற வளைவு இருக்கக்கூடிய இந்த பில்லோஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி பில்லோஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நெக் பெயின்லேருந்து ஒரு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஸோ நெக்குக்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நேராக படுக்கும்போது உங்கள் முட்டிக்கு கீழே ஒரு பில்லோ வைக்கணும். சைடில் படுக்கும்போது 2 காலுக்கும் இடையில் ஒரு பில்லோ வைக்கணும். இது ரிலாக்ஸேஷன் பொசிஷன் சொல்லுவாங்க. நம்ம படுக்கும்போது இந்த பொசிஷனில் படுக்கும்போது அந்த ப்ரெஷர்ஸ் இந்த இடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடங்களில் நம்ம பில்லோ வைக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு தூக்கம் வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேராக படுக்கும்பொழுதும் சைடில் படுக்கும்போதும் 2 பில்லோஸ் நீங்கள் வச்சுக்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி நீயை பெண்ட் பண்ணி 2 முட்டிக்கும் இடையில் ஒரு முட்டி மேலே இன்னொரு முட்டி படாதபடி நீங்கள் பில்லோஸ் வைக்கும் பொழுது இது நீ பெயினுக்கு கூட இந்த மாதிரியான பொசிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த முறைகளில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நெக் பெயின், பேக் பெயின் அண்டு நீ பெயின்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரியான பில்லோஸ் வைக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜிக்கல் ஷாப்ஸில் இந்த மாதிரி சர்வைக்கல் பில்லோஸ்னே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பில்லோஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக் பெயின் கண்டிப்பாக ரிலீவ் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற பில்லோஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், இந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்காது. ஸோ இது சர்விக்கல் பில்லோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பில்லோஸில் தான் இந்த வளைவுகள் இருக்கிற மாதிரி அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பில்லோஸை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் மட்டும் இல்லாமல் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினும் குறைஞ்சி வலியும் குறையும். அதே மாதிரி நம்ம இன்னொரு பில்லோஸையும் நம்ம பார்க்கலாம். என்னென்னா, ட்ராவலிங் அப்போ பார்த்திங்கன்னா கழுத்து அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிட்டு நிறைய ட்ராவலிங் அப்போ தான் பெயின் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ட்ராவலில் யூஸ் பண்ணுறதுக்கான நெக் பில்லோஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பில்லோஸை வாங்கிட்டு நீங்கள்
ட்ராவல் அப்போ நீங்கள் உங்கள் கழுத்தை சுற்றி இந்த பில்லோஸை வச்சுக்கும்போது உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் அதிகமாக வந்து கழுத்துக்கு இல்லாதபடி இந்த பில்லோஸ் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். ஸோ ஆஃப்டர் ட்ராவல் வந்து லாங் ட்ரைவ் போயிட்டு வரும்போது இருக்கக்கூடிய அந்த நெக் பெயினை வந்து இந்த பில்லோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளம் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.